இந்த திராவிட மாடல் ஆட்சியில எதிர்ப்பு இல்லைன்னா தான் நம்ம சந்தேகப்படணும். எதிர்ப்பு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இந்த நாட்டுல, இந்த இந்திய தேசத்துல இறை வழிபாடு, உருவ வழிபாடு கூடாதுன்னு சொல்றவன் சிர்க் மாநாடு நடத்தலாம். இஸ்லாமிய பெயர்தாங்கிய அடிப்படைவாதிகள் உருவ வழிபாடு கூடாதுன்ற மாநாடு நடத்தலாம். சாமியே இல்லைன்னு சொல்றான் பாருங்க, அல்லு சில்லு பயலுக, அவங்க மாநாடு நடத்தலாம். மற்றபடி பிற மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கே மாநாடு நடத்தலாம். ஆனா இங்கே முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாது. இவனுக்கு பூரா வேர்த்திரும், அரிச்சிரும், இவங்களுக்கு சொறி வந்துடும். இவங்களுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க. இவனுங்க நேற்றைக்கு தோழர் திருமாவளவன் வர்றாரு. அதுல திருப்பரங்குன்றம் கோயில்ல போய் முருகனை கும்பிடுறாரு. முருகனை கும்பிட்டுட்டு செல்ஃபி எடுக்கிறப்ப போட்டா திருநீரை அழிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய முருகன் மலையில இருக்கக்கூடிய சிக்கந்தர் பள்ளிவாசலுக்கு போறாரு. மூல குழம்பி எல்லாரும் என்ன செய்யறோம்னே தெரியல. இவங்க எதுக்கு வந்தது? இந்த மாநாட்டை நிறுத்தணும், முருகன் பக்தி மாநாட்டை நிறுத்தணும், முருக பக்தர்கள் மாநாடு நிறுத்தணும். மனித சங்கிலிக்கு வந்தவங்க முருகனை கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு எதுக்கு இந்த ரெட்ட வேஷம்ன்ற? முருகன் நாங்க தெரியாம இந்த திமுக கிட்ட மாட்டிக்கிட்டு சாகுறான், வேற வழி இல்ல. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போய் நேற்று திருமாவளவன் மனித சங்கிலில கலந்துக்கிறாரு. இந்த அமீர்னு ஒரு பையன் இருக்கான் பாருங்க, மதுரைக்காரன், மாப்பாளத்துக்காரன். அவன் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா தான் அவன் பேசுவான். அவெல்லாம் நல்ல இஸ்லாமியரே கிடையாது. அவன் இஸ்லாமிய பெயர் தாங்கியவன், அவ்வளவுதான். அவன் இஸ்லாமியர் கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல இஸ்லாமியர் மற்றவர்கள் மத வழிபாட்டில் தலையிடக்கூடாது. அவன்தான் நல்ல இஸ்லாமியர். இவன் நல்ல இஸ்லாமியரா? இவன் அயோக்கிய பெயர். சினிமாவுல கூட நடக்கக்கூடிய உண்மையாக நடந்தக்கூடிய விஷயத்தவே இவன் தான் ஊதி பெருது. அமரன் ஒரு படம் வச்சு பாருங்க. இந்த படத்தை ஊதி பெரிதாக்கி இந்த திருமுருகன் காந்தின்னு ஒருத்தருக்கான் பாருங்க, மே 17, 18, 19 ஒரு அமைப்பு வச்சிருக்கான் பாருங்க. இவங்க எல்லாம் சொல்றாங்க அந்த முகுந்தன் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கணுமா, அந்த இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தான். உண்மையான இஸ்லாமியர் பேரு, அந்த இஸ்லாமிய பேர் தான் இங்கே பயங்கரவாதியோட பேரு. அந்த இஸ்லாமியர்களை கொல்றது மாதிரி உண்மை சம்பவத்தை கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டவனே இந்த அமர் தான். இந்த அமீர் இவன் ஆடு ஒத்துக்கிட்டால், ஆடு ஒத்துக்குருமா? ஆடு ஒத்துக்கிட்டால், இவர் ஆண் மகனும் ஒத்துக்கிட்டால் ஆடோடு உடல் உறவு கொள்ளலான்னு சொல்லி பேசின புரட்சியாளரே இவர் தான். ஆடு வாய் திறந்து பேசுமாடா? ஏண்டா முட்டா பயலே, மாமா, என் மச்சனா, என் மாப்பிள்ள, ஆடு வாய் திறந்து பேசுமா? அதுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு வழிகள் இருக்கும். ஒரு மிருகம், அந்த மிருகத்தை போய் ஒரு மிருக மனம் கொண்ட ஒரு மனிதன் உடல் உறவு கொள்ளலாம்னு பேசின முட்டா பைய தான் என் மாப்பிள்ள, நம்ம மாப்பிள்ள, மதுரைக்கார மாப்பிள்ள. இவன் சொல்றான் முருகனுக்கும் எங்களுக்கும் எதிர்ப்பு இல்ல, இந்த சங்கிகளுக்கும் இத மாநாடு நடத்துறவங்களுக்கும் எதிர்ப்பு. நாங்களும் அதை தான் சொல்றோம். அல்லாஹ்வுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுக்கு எங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? அல்லாஹ்வை நாங்கள் ஏற்கிறோம். ஈசா நபி நாங்க ஈசான்றோம், ஈஸ்வரான்றோம், அவர் ஈசா நபின்றோம், அவரை நாங்க ஏற்கிறோம்பா. உங்களுக்கு எங்களுக்கு தானே பிரச்சனை. ஆனா நீ நடத்துறதுக்கு மட்டும் இந்த அரசாங்கம், நீ எது நடத்தினாலும் அரசாங்கம் அனுமதி கொடுக்குதுல்ல. சாமி இல்லைன்றாலும் அனுமதி கொடுக்குது. நாங்க மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னாலும் உங்களுக்கு அனுமதி கொடுக்குது. 2044, 47 இந்த நாடை இஸ்லாமிய நாடா ஆக்கணும்னு சொல்லி மாநாடு போடுறீங்க, அதுக்கும் உங்களுக்கு அனுமதி கொடுக்குது. ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி அப்படி இருக்கும். அதோட நம்ம அல்லோலியா பாபு இருக்காம பாருங்க, உலகத்துல ஒரு அயோக்கிய பையன், உலகத்துல ஒரு அயோக்கிய பையன் இந்த சேகர் பாபு. இந்த முருகபக்தர் மாநாடுக்கு எங்க ஆளுகளுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. அந்த ஆட்டை கொண்டு போய் முருகபக்தர் மாநாடு பத்திரிகை கொடுக்குறாங்க, தூக்கி எறிஞ்சிட்டு போறான். ஏன்னா இவங்களுக்கு முருகன் மேலாம் பக்தி கிடையாது. முருகனை வச்சு சம்பாதிக்கணும். திருப்பரங்குன்றத்துல தம்பி கும்பாபிஷேகம் வர்ற 14ஆம் தேதி. அந்த கும்பாபிஷேகத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா இவங்க இந்த மதுரையில் ஆழ்வார்புரம்னு ஒரு பெயிண்ட் கடை இருக்கு. அங்க போனீங்கன்னா அந்த திருட்டு பெயிண்ட பூரா விற்பாங்க. திருட்டு பெயிண்ட், கலப்பட பெயிண்ட், கெட்டு போன பெயிண்ட் எல்லாம் இந்த மதுரையில விற்பாங்க. இல்லாட்டி அவங்களே ஒரு சின்ன சின்ன மேனுபேக்சரிங் யூனிட் போட்டு அவங்களே இந்த பெயிண்டை தயார் பண்ணி விற்பாங்க. அங்க பெயிண்ட் வாங்கி அடிச்சிருக்காங்க. மேல அந்த கோபுரத்தை உங்க கேமராக்காரங்க மதுரையில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்லாம் போய் பார்க்கட்டும். மேல அவங்க அடிச்சு கலர் பூசிருப்பாங்க, வண்ணம் பூசிருப்பாங்க, அதெல்லாம் உறிஞ்சு வந்துருச்சு. இவங்க கும்பாபிஷேகம் நடத்துற லட்சணம் வச்சிருக்கதான். முருகன் கோயிலுக்கு அடுத்த மாசம் 14ஆம் தேதி கும்பாபிஷேகத்திற்கு இப்ப இவங்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. எல்லா பெயிண்ட் உறிஞ்சு கீழே விழுகுதுன்னா என்ன குவாலிட்டியில இவங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க? அப்ப இவங்க முருகனை வச்சு சுரண்டுனா அதுக்கு ஒரு கணக்கு எழுதுனா. பழனியில முருகபக்தர் மாநாடு இந்த சேகர் பாபு நடத்தினாரு. இப்ப திருச்செந்தூர்ல நடத்த போறேன்றாரு. இப்ப இங்க மதுரையில நடத்துறாங்க. எல்லா இடத்துலயும் தரமற்ற வேலை நடந்திருக்கு. மராமத்து பணி செய்யாமையே பெயிண்ட் அடிக்கிறது. அந்த பெயிண்டுமே குவாலிட்டியான பெயிண்ட் கிடையாது. இப்ப பழனியில் நடந்த முருகபக்தர் மாநாடுல யாரெல்லாம் கலந்துக்கலாம்? முருகர் மீது அக்கறை உள்ளவர் தானே கலந்துக்கலாம். அங்க இஸ்லாமியர் வராரு, 2 அங்கி போட்டவர் வராரு,
ஏன்னா சமூக நல்லிணக்க மாநாடு நீ திமுக மாநாடு நடத்துவோம், அறிவாலய திடல்ல நடத்து. அங்க முருகபக்தர் மாநாட்டில் அவங்களுக்குலாம் என்ன வேலை? அப்போ உன்னோட நோக்கம் என்ன? இந்த முருகன் வந்து தமிழ் கடவுளும் இல்லை, அவர் கடவுளே இல்லை, அவர் ஒரு தலைவே. அப்படிதானே ஒண்ணு, அதை தானே சொல்ல வர்றேன். அதுதானே ஒருத்தனை உருவ வழிபாடு கூடாதுன்னு சொல்றவனா கூட வச்சுக்கிற, இன்னொருத்தன் வந்து எங்க சாமியை தவிர எந்த சாமியை சைத்தான்னு சொல்றவன கூட வச்சுக்கிற. ஆனா நம்ம சாமியை கும்பிடுறவனை பூரா கேலி கிண்டல் பண்ற. இந்த உண்மையான முருக பக்தர்கள் யாரும் அந்த மாநாட்டுக்கு போக முடியாது, அப்படி இந்து முன்னணி நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு போக முடியாதுன்னு நீ சொல்றேல. இந்த ஒரு வாரம் அங்க எள்ளு போட இடம் இல்ல, அவ்வளவு கூட்டம் மக்கள் அலாலையா வர்றான். வந்து அந்த முருகனுடைய 6 படை வீடை வந்து ஒரு இடத்துல பார்த்துட்டு போறான். இந்த வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி கொடுத்து மக்கள், ஏழை எளிய மக்கள் பலன் பெற வேண்டும். அவங்களால பொருளாதார செலவு இல்லை. இங்க இருந்து எங்களால வந்து காசி, ராமேஸ்வரம், ஹஜ்ஜு, ரோமுக்கெல்லாம் எங்களால போக முடியாது. அதனால அவங்களெல்லாம் இங்க வர வச்சு இங்கனக்குள்ள ஒரு சித்தரிப்பு பண்ணி அதோட நிகழ்வுகளை முருகனுடைய அருள் பெறுவதற்காக நடத்தக்கூடியதை நடத்தக்கூடாது. மனித சங்கிலி நடத்தினானா இவங்கெல்லாம் மனுஷங்களான்னு கேட்கிறேன். இவனுங்கெல்லாம் மனுஷங்களா? ஒரு மனிதனை ஆன்மீகம் தலைத்தால்தான் சமத்துவம் தலைத்தோங்கும், சமூக நீதி வளரும், குற்றங்கள் குறைபடும். இங்க வர்றவன் பூரா வந்து செயின் இருக்கிறவன் வரானா? இங்க வர்றவன் என்ன செயின் இருக்கிறவன் வரானா? இல்ல முள்ளமாரி போய் வரானா? முடிச்சவைக்கு போய் வரானா? ஆன்மீக பெரியவர்கள் வராங்க, ஆன்மீக பெரியவர்கள் வர்றாங்க, குழந்தைகளோட குடும்பமா வந்து இன்னைக்கு முருகனை தரிசித்து போறாங்க. இந்த கூட்டம் கூட நடக்க கூடாது அப்படின்னு சொல்றானா எவ்வளவு பெரிய அயோக்கிய பயல்களா இருப்பாங்க இவங்க. இதனால வந்து நாங்க அரசியல் பண்றோமா? நீங்க என்ன அவியலடா பண்றீங்க? ஒரு நல்ல இஸ்லாமியர், நல்ல ஒரு இஸ்லாமியர்கள் பூரா இஸ்லாமிய பெயர் தாங்கி அடிப்படைவாதிகள் போடக்கூடிய மீட்டிங்ல எங்க மதங்களை எவ்வளவு எவ்வளவு இழிவா பேசுறான். அப்ப அவன் இஸ்லாமியர் இல்லை தானே? குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவரவர் வழிபாடு அவரவருக்கு. நாங்க எங்க வழிபாடோடு நிக்கிறோம். நாங்க எங்க வழிபாட கூட நிக்கல, நாங்க அல்லாவையும் கும்பிடுறோம், ஏசையும் கும்பிடுறோம். எங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா என் பிள்ளைய கொண்டு போய் தர்கால நம்ம தாயத்து கட்டிட்டு வரோம். அந்த ஏசு கோயில் பக்கம் ஒரு கல்யாணம்னு போனா உள்ள உட்காந்துட்டு நாங்க சாமி கும்பிட்டு வர்றோம். நீங்க செய்வீங்களா? ஆனா நாங்களாம் பாசிசவாதி, நாங்களாம் இந்து பயங்கரவாதிகள், நீங்க எல்லாம் சமத்துவ புடுங்கியல், அப்படிதானே? இவங்க எல்லாம் சமத்துவ புடுங்கியல். நாங்க ஏசு கோயிலுக்கு போறோம், அல்லா கோயில்ல போய் மந்திரிச்சு கயிறு கட்டுறோம், நாங்கெல்லாம் வந்து இந்து பயங்கரவாதிகள். இவங்க எல்லாம் சமத்துவ புடுங்கியல். இந்த புடுங்கியல் எல்லாம் சேர்ந்துதான் மதுரையில மனித சங்கிலி நடத்திருக்கு. சிறப்புல நடத்திய மாநாட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்புன்றதே கிடையாது சார். இந்த மாதிரி சமூக போராளிகளான நடிகர் அமீர்லாம் வந்து கலந்துகிட்டே எதிர்ப்புலாம் தெரிவிக்கல. ஆனா இப்போ இந்து முன்னணி நடத்தக்கூடிய இந்த மாநாட்டுக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சார்? முக்கிய காரணம் என்னவா இருக்கும்? அரசியல் தான். இங்க பாஜக வளர்ந்துடக்கூடாது, இந்து அமைப்புகள் வேரூண்டிடக்கூடாது. இவனுங்க வந்து முருக மாநாடு நடத்தின, இதே முருக பக்தர் மாநாடு நடத்தினப்ப பழனியில நடத்தினார்ல சேகர் பாபு, அன்னைக்கே தோழர் திருமாவளவன் வந்து மனித சங்கிலி நடத்தல. ஏன் அமீர் போய் கலந்துக்கிறல? ஏன் இந்த தொண்டான் துருத்தான் தோழ இந்த மக்கள் அதிகாரம், மக்கள் அதிகார கூட்டம்லாம் ஏன் அங்க போகல, பழனிக்கு போகல? இது வந்து இந்துக்களை பிரிக்க, மக்களிடத்துல சமூக நீதியை பிரிக்கிற, அந்த புடுங்குற இதெல்லாம் பண்றத இந்த மாநாடு நடத்தக்கூடாதுன்னு ஏன் நீ பழனிக்கு போகல? ஏன் நீ இங்க வர்ற? ஏன்னா இங்க வந்து ஆன்மீக பெரியவர்கள், இந்து மதத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய மாநாடு, இந்து முன்னணி மாநாடு. அதை நாங்க நடத்த விட மாட்டோம். ஆனா நீங்க இந்து சாமியே இல்லைன்ற நாங்க நடத்துவோம். சாமி இல்ல, முருகன் இல்ல, அல்லா இல்ல, எதுவுமே நம்பிக்கை இல்லாத நாங்க நடத்தினா நீங்க யாரும் எங்களை தொல்லை பண்ணக்கூடாது. அவன் இருக்குன்னு சொல்றவன் நடத்துறேன், அதனால நாங்க தொல்லை பண்ணுவோம். நீங்க பூரா வர்றீங்க. இது முழுக்க முழுக்க அரசியல் பண்ணுது திமுக. கேவலப்பட போகுது 2026ல. 2026ல திமுகவுக்கு சவுக்கடி. முருகப்பெருமான் நடிப்பாரு, வேலை வச்சு அவங்க வாயில குத்துவார் பாருங்க. இன்னைக்கு முருகப்பெருமானை வந்து அவ்வளவு சித்திர ஒரு பேனர் கட்ட முடியலங்க மதுரையில. காவல்துறையை வச்சு வேலி யாத்திரை அங்கங்க மக்கள் விழிப்புணர்வு நடத்துறதுக்காண்டி வேலை கொண்டு நடந்து வர்றோம். காவல்துறையை வச்சு மறைக்குது. காவல்துறையை புலம்பு என்கிட்ட வந்து அழுகாத குறையா சொல்லுது, ஐயா எங்களால ஒண்ணும் செய்ய முடியல. இவங்க பண்ற மேல பாவம் எஸ்பி என்ன செய்வாரு, அங்க ஐஜி என்ன செய்வாரு, டிஐஜி என்ன செய்வாரு, மேல இருந்து சேகர் பாபோட தொல்லை. இவங்களை எதையுமே செய்யக்கூடாதுன்னு சேகர் பாபு எங்களை போரா போட்டு எங்களை ஆட்டுன்னு ஆட்டுறாருங்க. இவர் யார் தெரியுமா? அந்த சேகர் பாபு இந்து அறநிலையத்துறை அமைச்சர், இந்து கோயில்களை காக்கக்கூடியவர், இந்து மத கலாச்சார பண்பாடை காக்கக்கூடியவர், இந்து மத சடங்குகளை முருக பக்தர் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்றவரு இந்து அறநிலையத்துறை அல்லோலியா சேகர் பாபு. இப்படி ஒரு கேவலப்பட்ட ஜென்மத்தை எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஜென்மத்தை தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்ப இவனுங்க எல்லாம் வேணாலும் செய்யலாம். ஆனா இங்க வந்து பிஜேபி வளர்ந்துடும், RSS வளர்ந்துடும், இந்தி வளர்ந்துடும். இவங்க கூட படிக்கிற பள்ளிக்கூடம் தயாநிதி மாறன்ல இருந்து இன்பநிதி மாறன் வரைக்கும் ஹிந்தி பேசுவான்.
அவன் குடும்பம் படிக்கலாம். ஆனா இங்க பாமர நீதி படுத்திடக்கூடாது. இந்தி ஏன் படிக்க கூடாதுன்னு சொல்ற? மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தை பூரா இவன் தெரிஞ்சுக்கிடுவான். அங்க என்னென்ன நல்ல காரியம்லாம் செய்யறான், எல்லாம் இந்தியில பேசுறான், அதை பூரா இவன் தெரிஞ்சுக்கிட்டானா இன்னைக்கு கேரளாக்காரன் ரொம்ப அலர்ட்டா இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஹிந்தி தெரியும். போடான்னு கம்யூனிஸ்ட் தூக்கி எறிஞ்சுவான், காங்கிரஸ் தூக்கி எறிவான். இப்ப அங்க பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க பண்ற அயோக்கியத்தனம் அவனுக்கு ஹிந்தி தெரிய போய் தெரிஞ்சிருச்சு. மாநில கட்சியினுடைய அயோக்கியத்தனம் திருட்டுத்தனம் தெரியக்கூடாதுன்றக்காண்டிதான் இவன் ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்றான். அப்ப முழுக்க முழுக்க இவங்க உன்னை எதுக்குறானா தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கணும், முட்டாளாவே வச்சிருக்கணும். நடிகர் பின்னால இவங்களை அலைய விடணும். நடிகர்னா இவங்களை சாகணும். கேரளால எல்லாம் ஒரு நடிகர் நடந்து போனார்னு வச்சுக்கோங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. மம்புட்டி, மோகன்லால் ரோட்ல போனாலும் நின்று ஒரு செல்ஃபி எடுக்கிறது, ஒரு போட்டோ எடுக்கிறது. நான் லைவா பாத்துருக்கேன். பத்மநாபபுரம் கோயில்ல தமிழ்நாட்டுல இருந்து ஓடி போறேன் போட்டோ எடுக்கிறேன். கேரளாக்காரன் பார்த்துட்டு அவன் பாட்டு திரும்பி போறான். அவன் மனுஷனா? இங்க இருக்கவே மனுஷனா? ஏன்னா இந்த அளவுக்கு மாத்தி யார் வச்சிருக்கா? அந்த மனித சங்கிலி நடத்துறான் பாரு முட்டா பயலுக. இந்த முட்டாள்கள் தான் இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கான் எல்லாத்தையும். மக்களை எதையுமே சிந்திக்க விடுறதில்ல. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க. நாங்க சமத்துவம், சமூக நீதி, எங்களுக்கு மேல பேசுறவங்க எவனும் இல்லை. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. முதல்ல நம்ம சாமி கும்பிடுறத தடுக்கிறான். மனித சங்கிலி போராட்டம் நடத்தி இதை நிறுத்தணும்னு சொல்றான். ஆனா அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் முருகன் கோயில போய் கும்பிட்டுட்டு மன்னிப்பு கேட்டு வந்து இங்க நடத்துறான். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். பொதுமக்கள் வருகின்ற 26ல இந்த திமுக கூட்டணி அல்லக்கை முண்டங்களை வேரடி மண்ணோடு பிரிங்க எறியணும். பிடிக்கி எரியலைன்னா இந்த நாடு கேள்விக்கு. நான் சென்ற தேர்தலில் நான் சொன்னேன் வேணாம், 2021 சொன்னேன் வேணாம், இவங்க வந்துட்டானா கரண்ட் கட்டு வரும், மணல் கொள்ளை அடிப்பான், விலைவாசி ஏறும், சொத்து வரி ஏறும், கரண்ட் பில்லு ஏறும், எல்லாமே ஏறும். நான் பல முறை சொன்னேன். நீங்க யாருமே கேட்காம வெறும் 500 ஓவாயை வாங்கிட்டு நீங்க ஓட்டு போட்டீங்க. இன்னையோட நிலை என்ன? மதுரை மாவட்டம் அல்ல, தமிழ்நாடு மட்டும் கார் ஓட்டுறதுக்கு, நடந்து போறதுக்கு தார் சாலை இல்லை. சாக்கடையில போட்டு ஓட்டுற அளவுக்கு தமிழ்நாடு நிலை இருக்கு. நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு திராவிட மாடல் என்பது உங்களை மாயையாக வைத்துக் கொண்டு உங்களை மயக்கி வைப்பதுதான் திராவிட மாடல் என்பதை நீங்க புரிந்து வருகின்ற 2026 ஒட்டுமொத்த நபர்களுக்கும் சவுக்கடி கொடுப்பதற்கு தான் மதுரையில் நடக்கக்கூடிய முருக பக்தர் மாநாடு. அந்த முருகன் 6 படை முருகனும் மதுரையிலே சங்கமித்திருக்கிறார்கள். கண்டிப்பான முறையிலே 10 சட்டமன்றத்திலும் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி மலரும் என்பதற்கு முருகனே ஒரு எடுத்துக்காட்டு என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.